கேட்டு இந்த ரத்தத்தினால எனக்கு கழுவுங்கோ, நான் இவ்வளவு பயங்கர பாவி எப்ப அழுது ஜெபம் பண்ணாரோ கர்த்தர் அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. பாருங்க, அப்பவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன். இத பற்றி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு ஒரு ஆச்சரியம். உடனே சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி மனம் திரும்பிட்டாரு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. எப்படி நடந்துச்சு சொல்லி ஒரு நாள் தனியா போய் அவரை கேட்டாங்க. டிஎல் முடி கேட்டாங்க அந்த அம்மா. என்னய்யா, ஒரு ஜெபமும் பண்ணல, ஒரு வசனமும் சொல்லல, நீ சொல்லிட்டு போயிட்டீங்க மனம் திருந்தாண்டு அப்படியே மனம் திரும்பிட்டாரு, என்ன விஷயம்னு கேட்டா அவர் சொன்னாராம், இல்லம்மா நீ கேட்ட பாரு, கேட்ட அன்னியில இருந்து ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. அந்த ஆளுக்கு நான் என்ன சொன்னா மனம் திரும்புவாரு, அந்த ஞானத்தை தாங்க நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். அங்க வந்ததும் கர்த்தர் சொன்னாரு, மனம் திரும்ப சொல்லி அனுப்புன்னு சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். பாருங்க, பெரிய ஊழியக்காரர் கூட சின்ன காரியத்துக்கு கூட என்ன பண்ணோம் கேட்கிறார். கேட்டு ஞானம் தாங்க ஞானம் தாங்க ஞானம் தாங்கன்னு கேட்ட கர்த்தர் செய்யறார்.